ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சோர்சஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல் லாவோட சோர்சஸ் என்ன, எதிலிருந்து இன்டர்நேஷ்னல் லாவை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ சோர்சஸ் அப்படின்னா மூலப்பொருள், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லா, நம்மளுடைய டொமஸ்டிக் லா ஆர் என்ன சொல்கிறது, நம்மளுடைய லோக்கல் லா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்எஸ், போக்சோ, இதோடைய சோர்ஸ் என்ன, இதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெஜிஸ்லேஷன். லெஜிஸ்லேஷன்னா பார்லிமெண்ட்லையும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லையும் சரி, அவங்க கொண்டு வர சட்டங்கள். அதுக்கடுத்து நம்மளுடைய ஃபேமிலி லாஸ், ஹிந்து லாவாக இருக்கட்டும், முஸ்லீம் லாவாக இருக்கட்டும், இதோடைய சோர்ஸஸ்லாம் என்னென்னா ரிலீஜன், கஸ்டம், இதெல்லாம் சோர்சஸ். ஸோ இதுலேருந்து தான் வருது. ஸோ லா எதுலேருந்து உருவெடுத்து வருது, லா எதுலேருந்து வருது அப்படின்னா லெஜிஸ்லேஷன். லெஜிஸ்லேஷன் லெஜிஸ்லேஷன்னா சட்டங்கள், நம்ம நார்மலாக சட்டசபை பாராளுமன்றம் கொண்டு வர சட்டங்கள். கஸ்டம், அதுக்கப்புறம் ரிலீஜன், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வருது, ஓகேவா. ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்நேஷ்னல் லா எதுல இருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லாவோட சோர்சஸ் எதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிகல் 38 ஆஃப் த ஸ்டாட்யூட் ஆஃப் ஐசிஜே. ஸோ ஆர்டிகல் 38 ஆஃப் த ஸ்டாட்யூட் ஆஃப் ஐசிஜே. ஐசிஜேனா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய ஆர்டிகல் 38, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்குன்னு ஒரு சட்ட புத்தகம் இருக்கு. அந்த கோர்ட் எப்படி இயங்கும், அதுதான் ஸ்டாட்யூட்னு சொல்றாங்க. ஸ்டாட்யூட்னா லா, ஓகேவா. ஐசிஜேக்குன்னு ஒரு லா இருக்கு. அந்த லாவோட ஆர்டிகல் 38ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் 38 என்ன சொல்றதுன்னா, த கோர்ட் ஹூஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு டிசைட் இன் அக்கார்டன்ஸ் வித் இன்டர்நேஷனல் லா such disputes as are submitted to it shall apply. ஸோ ஐசிஜே முன்னாடி டிஸ்பியூட்ஸை கொண்டு போய் கொடுக்குறாங்க. டிஸ்பியூட்ஸ், சில பிரச்சனைகள், அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி ஐசிஜே தீர்வு காணும் அப்படின்னா, இந்த சில விஷயங்கள் அப்ளை பண்ணி தீர்வு காணும். அதை தான் ஷேல் அப்ளைன்னு போட்டிருக்காங்க. இப்போ எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னா, ஆர்டிகல் 38 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் வெதர் ஜென்ரல் ஆர் பர்டிகுலர் எஸ்டாப்ளிஷிங் ரூல்ஸ் எக்ஸ்பிரஸ்லி ரெக்கக்னைஸ்டு பை த கண்டெஸ்டிங் ஸ்டேட்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்னா ட்ரீட்டிஸ், ஒப்பந்தங்கள். இப்போ பல நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனை வச்சு இது பண்ணும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் ஆஸ் எவிடன்ஸ் ஆஃப் அ ஜென்ரல் பிராக்டிஸ் அக்செப்டட் ஆஸ் லா. இன்டர்நேஷ்னல் கஸ்டம், கஸ்டம் சில நாடுகள் வந்து பாரம்பரியமாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, அது வந்து லாவாக மாறிடும். ஒரு கஸ்டம் வந்து எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா அது லாவாக மாறிடும். தி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா ரெக்கக்னைஸ்டு பை சிவிலியன் நேஷன்ஸ். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லானா, இப்போ ஒரு டிஸ்பியூட்ல வந்து கன்வென்ஷன் எதுவுமே இல்லை, ஒரு ட்ரீட்டின்னு ஒன்று இல்லை, ஓகேவா, ஒரு ஒப்பந்தம் இல்லை, அதுக்கான ஒரு கஷ்டமும் இல்லை. அப்போனா ஜென்ரல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லானா சில பிரின்சிபல்ஸ், அந்த பிரின்சிபல்ஸ் வந்து யூனிவர்சலி ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 39, ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அண்ட் த டீச்சிங்ஸ் ஆஃப் த மோஸ்ட் highly qualified publicists of the various nations as subsidiary means. Subsidiary meansனா இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்க்கு அடியில் தான் இந்த விஷயம் வரும். எது, ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த மோஸ்ட் குவாலிஃபைடு பப்ளிசிஸ்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், அப்புறம் பப்ளிசிஸ்ட்னா சட்ட அறிஞர்கள், அவங்களுடைய டீச்சிங்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு சப்சிடியரியாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. கிளாஸ் 2 என்ன சொல்லுது, திஸ் provision shall not prejudice the power of the court to decide a case ex aequo et bono if the parties agree thereto. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தீர்ப்பு கொடுக்கும் அது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இப்போ இதுதான் வந்து நம்ம சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், ட்ரீட்டிஸ்னா என்ன, ரிட்டன் அக்ரிமெண்ட். இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஓகேவா. கடல்ல வந்து எப்படி மீன் பிடிக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, ஒரு ஃபிஷிங் அக்ரிமெண்ட். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஜென்ரல், பர்டிகுலர். ஜென்ரல்னா மெனி கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், சைனா, மலேசியா, சிங்கப்பூர்னு ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும்
ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜென்ரல் கன்வென்ஷன். பர்டிகுலர்னா சில நாடுகள் மட்டும் என்டர் ஆகிறது, அதான் ஃபியூ கண்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து ஜென்ரல் லீகலி பைண்டிங் ஒன்லி ஆன் பார்ட்டிஸ் ஹூ கன்சென்ட். அதாவது யார் யாரெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் வந்து இந்த ட்ரீட்டிஸ்லாம் கட்டுப்படுத்தும். இந்த கன்வென்ஷன், இந்த ட்ரீட்டிஸ்லாம் வந்து யார் யாரெல்லாம் அந்த ட்ரீட்டிஸ்க்குள்ள என்டர் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் கட்டுப்படுத்தும். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் கிளியர் அண்ட் டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் லா. ஓகேவா? மோஸ்ட் கிளியர் அண்ட் டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் லா. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் கஸ்டம். கஸ்டம்னா அன்ரிட்டன் லா, எதுவுமே எழுதப்படல. இப்போ இந்த ஃபிஷிங் அக்ரிமெண்ட் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்தியாவுக்கும் மற்ற அந்த ஓஷன்ல இருக்கிற நாடுகளுக்கும் எந்த ஒரு ஃபிஷிங் அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா கஸ்டம். கஸ்டம்ன்றது ஒரு லாங் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ். அது என்னவா மாறிடுது? லாவா மாறிடுது. கஸ்டம் வந்து லாங் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ், அக்செப்டட், ஒரு வைடு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, இங்க எஸ்எல்னு போடுறேன், ஐஎன்டின்னு போடுறேன். இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இந்த இடத்துல நான் மார்க் பண்ற பாருங்க, இந்த இடத்துல எப்படி யார் மீன் பிடிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட், எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வருஷமா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மீனவர்கள் தான் மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அது என்னவா மாறிடும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அப்போ என்னவா மாறிடும்? இது வந்து ஒரு கஷ்டமா மாறிடும். இப்போ ஸ்ரீலங்காவும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ரொம்ப வருஷமா இவங்க மீன் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கு. அப்போ இது என்னவா மாறிடும்? ஒரு கஷ்டமா மாறிடும். அந்த கஷ்டம் அப்படியே வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாவா மாறிடும். ஓகேவா? ஸோ 2 எசென்ஷியல் எலிமெண்ட். ஒரு கஷ்டம் வந்து லாவா ஒத்துக்கணும்னா 2 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பிராக்டிஸ், செகண்ட் வந்து ஒப்பீனியோ ஜூரிஸ். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டேட் பிராக்டிஸ்னா just a second. ஓகே, என்ன சொல்றதா ஸ்டேட் பிராக்டிஸ். ஸோ இந்தியா இப்படி இருக்கு. ஸோ இங்க மியான்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா, இங்க இருக்கிற மீனவர்கள் இங்க ஃபிஷிங்க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பிராக்டிஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் பை ஸ்டேட்ஸ். ஸோ இங்க இருந்து ஃபிஷிங் வேண்டாம், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இருந்து இந்தியா வந்து தன்னுடைய கப்பல்களை இப்படி கொண்டு போகுது. ஓகேவா? இந்த சைடு வந்து இப்படி கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ மியான்மர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்தியாவுடைய கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், மீனவர்களோட கப்பல்கள் அப்படி போகுது. மியான்மர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் இருக்குது. ஸ்டேட்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா ஆக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து கன்சிஸ்டண்டா பண்ணிருக்காங்க. ஒப்பீனியோ ஜோரிஸ், பிலீஃப் தட் த ஆக்ஷன் இஸ் லீகலி ரிக்வயர்டு. இப்போ எந்த ஒரு மைண்ட் செட்டோட நம்ம அந்த ஆக்ஷனை பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணா அது தானாவே கஷ்டமா மாறிடாது. அந்த நம்ம பண்ற ப்ராக்டிஸ் வந்து இது லீகலி கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து கஷ்டமா மாறும். ஸோ கஸ்டம் வந்து டெவலப்ஸ் ஓவர் டைம். ஓ, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் டெவலப் ஆகிறதுக்கு. எந்த ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லைனாலும் பைண்டிங்கா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா. இப்போ லால நிறைய ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈக்விட்டி, ரெஸ் ஜூடிகேட்டா, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ்லாம் வேர்ல்டு வைடு வந்து அப்ளை ஆகிற பிரின்சிபல்ஸ். ஓகேவா? ஸோ சிபிசியில் படிச்சிருப்பீங்க ரெஸ் ஜூடிகேட்டாட்டு. குட் ஃபெய்த், ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ், ரெஸ் ஜூடிகேட்டா, ஈக்விட்டி, இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்லாம். இதெல்லாம் பேசிக் லீகல் பிரின்சிபல்ஸ், காமன் டு மோஸ்ட் லீகல் சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு ட்ரீட்டி இல்லை, கஸ்டம் வந்து கிளியரா இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஈக்விட்டி, ரெஸ் ஜூடிகேட்டா, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்க பாருங்க, குட் ஃபெய்த், இந்த மாதிரி பிரின்சிபல்ஸை வச்சு நம்ம வந்து கேஸை டிசைடு பண்ணலாம். ஐசிஜே வந்து கேஸை டிசைடு பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். அதுக்கடுத்து சப்சிடியரி மீன்ஸ். ஸோ ட்ரீட்டி, கஸ்டம்ஸு, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்லாம் பிரைமரி மீன்ஸ்.
இப்போ சப்சிடரி மீன்ஸ்னா இவங்க வந்து டைரக்டா இப்போ ட்ரீட்டில வந்து டைரக்டா அந்த லா இருக்கும். ஒரு ஒப்பந்தத்துல ஒரு 2 நாடுகளுக்குடைய ஒப்பந்தத்துல டைரக்டா லா இருக்கும். ஆனா இந்த சப்சிடரி மீன்ஸ் வந்து ஹெல்ப்ஸ் இன் இன்டர்பிரட்டிங் அண்ட் ஐடென்டிஃபைங் லா தான். ஒரு லாவை வந்து இன்டர்பிரட் பண்ணதான் முடியுமே தவிர அது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லா கிடையாது. ஓகேவா? ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், ரைட்டிங் ஆஃப் லீகல் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் வந்து சப்சிடரி மீன்ஸ் ஆஃப் லா. ஓகேவா? இப்போ ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்த்தோம்னா ஐசிஜே கொடுக்குற ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் வந்து பைண்டிங் ஒன்லி ஆன் த பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட். ஓகேவா? மற்றவங்கள பைண்ட் பண்ணாது. ஸோ இந்த ஜுடிஷியல் டிசிஷனை வச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான் எடுத்துக்க முடியுமே தவிர இந்த ஜுடிஷியல் டிசிஷனை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டூல்ஸ் தான், நாட் பிரைமரி லா. ஓகே, எக்ஸ் அக்வோ எட் போனோ ஈக்விட்டி பேஸ்ட் டிசிஷன். இப்போ கோர்ட் கேன் டிசைடு பேஸ்ட் ஆன் ஃபேர்னஸ். இப்போ எந்த லாவுமே இல்லை, அப்போ கோர்ட் எப்படி டிசைடு பண்ணுனா ஃபேர்னஸை யூஸ் பண்ணி டிசைடு பண்ணும், எந்த லாக்குள்ளேயும் போகாம. ஓகேவா? இப்போ ஐசிஜே கிட்ட ரெண்டு ரெண்டு பார்ட்டிஸ் வந்து டிஸ்பியூட்டை கொண்டு வராங்க. இந்தியாவும் சிங்கப்பூரும் ஒரு டிஸ்பியூட்டை கொண்டு வராங்க ஐசிஜே கிட்ட. ஐசிஜே வந்து என்ன பண்ணும், ரெண்டு பேரோட கன்சென்ட்டையும் வாங்கும். இந்தியாவோட கன்சென்ட்டையும் வாங்கும், சிங்கப்பூரோட கன்சென்ட்டையும் வாங்கும். வாங்கிட்டு என்ன பண்ணும், ஃபோக்கஸஸ் ஆன் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணும், ரூல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாது. ரூல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம ஜஸ்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணும், அது வந்து ஒரு டிசிஷனை கொடுக்கும் பேஸ்ட் ஆன் ஃபேர்னஸ். இப்போ இந்த டிசிஷன் வந்து லீகலி கான்ட்ரடிக்டரியா இருந்தாலும் அது என்ன பண்ணும், கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டு பேருடைய கன்சென்ட்டையும் வாங்கிடும். நான் வந்து லா படி டிசிஷன் கொடுக்க போறதில்ல, நியாயப்படி தீர்ப்பு கொடுக்க போறேன், சட்டப்படி தீர்ப்பு கொடுக்க போறதில்ல, நியாயப்படி தீர்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருடைய கன்சென்ட்டையும் வாங்கிட்டு என்ன பண்ணும், தீர்ப்பு கொடுக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது, ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. இது எதுல இருக்கு, ஆர்டிகல் 38 கிளாஸ் 2 எக்ஸ் அக்வே எட் போனோம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பிரைமரி சோர்சஸ் அண்டர் த ஆர்டிகல் 38 ஆஃப் த ஐசிஜே ஸ்டாச்சுட். ஸோ பிரைமரி சோர்சஸ் ஆஃப் லா, பிரைமரி சோர்சஸ் ஆஃப் லானா நம்ம என்ன எதை சொல்லலாம், இந்த ஆப்ஷன்ஸை பாருங்க. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் கஸ்டம், ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் லா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் வந்து பிரைமரி சோர்சஸ் கிடையாது, சப்சிடரி சோர்சஸ் தான். அப்போ ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் 3 இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. Which condition is necessary for the ICJ to apply ex aequo et bono? ஸோ எக்ஸ் அக்வோ எட் போனோனா என்னது, சட்டப்படி டிசைடு பண்ணாம ஃபேர்னஸ் படி நியாயப்படி டிசைடு பண்றது. இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனையும் பாருங்க. யூஎன் அப்ரூவல், கன்சென்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ், மெஜாரிட்டி ஓட் ஆஃப் ஜட்ஜஸ், ரெக்கமெண்டேஷன் பை ஸ்காலர்ஸ். ஸோ எப்போ வந்து இந்த எக்ஸ் அக்வோ எட் போனோவை அப்ளை பண்ண முடியும்னா கன்சென்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ், ஆப்ஷன் பி, கன்சென்ட் ஆஃப் போத் பார்ட்டிஸ். இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஏடிஎம் அகாடமியில் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் லாவில் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். லா மட்டும் இல்லை, தமிழ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட் மாதிரி பல சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் ஈவன் பேப்பர் 1க்குமே நாம கிராஷ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டெஸ்ட்டும் ஆஃபர் பண்ணுறோம், ரெகுலராக டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்தே உங்கள் ஓவரால் ப்ரிப்பரேஷனை சக்ஸஸ் பண்ணலாம். இந்த கிராஷ் கோர்ஸில் சேரணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் டீட்டெயில்ஸை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.